சரி, இந்த புயல்னால தென் மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னாக்கா மலைச்சரிவே ஏற்பட்டு ஒரு 7 பேர்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து பேரிடர் மீட்பு குழுவே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். இந்த பதிவும் வந்து உறுதி செஞ்சிருக்காரு எதிர்கட்சி தலைவரும். அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. அதை இவங்க சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை, இப்போ விழுப்புரம், திண்டிவனம், இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இப்போ அந்த மண் சரிவும் அதில் நம்ம மக்கள் 7 பேர் சிக்குண்டு உயிரிழந்ததும் வந்து பெரிய துயரம். அது வந்து அதை நினச்சி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கொடிய துயரமாக இருக்குது. அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதை நம்ம எதிர்பார்க்கல. திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலைலாம் இவ்வளோ தூரம் பாதிப்புக்கு ஆளாகும்னு நான் நினைக்கல. இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது வந்துட்டதுனால இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் பெருகி கொண்டே தான் போகும். அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது, நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல். அப்போ அதை நோக்கிய நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை. இப்போ அமெரிக்காவுக்கு இப்போ ட்ரம்ப்லாம் சொல்கிறாரு பாருங்க, புவி வெப்பமாகுதல், பருவநிலை மாறுதல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்றார். அவர்கிட்ட போய் என்ன பேசுவீங்க? அந்த சூழலில் வந்து காற்றழுத்தம் கூடுவது, புவி வெப்பமாகறதுனால கடலின் நீர்மட்டம் உயர்வது, காற்றழுத்தம் உருவாவது, அடிக்கடி இந்த மாதிரி பெருமழையும் புயலும் வந்துட்டு இருந்ததுன்னா நம்ம அழிவைத்தானே சந்திக்கணும். சார், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே திமுக வந்து மத்திய அரசு மேலே வைக்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சி வந்து மதிக்கிறது, மோடி அவர்கள் மதிக்கிறதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் தற்போது இந்த மழை வெள்ளத்தை குறித்து எடப்பாடி பழனிசாமி வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒரு ஆட்களாகவே மதிக்கிறதுன்றாரு. அவர் யாரை மதிச்சிருக்கிறாரு? அதான் நீங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்கள் யாராவது இத்தனை ஊடகங்களை ஏதாவது குறித்து பேசுனீங்களா, கேள்வி கேட்டிங்களா? ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தருங்கிறீங்க, இந்தியாவில் முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர். சொல்லுங்கள், 2.5 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. எங்களுக்கு 2500 கொடுப்பீங்களா? 2.5 லட்சம் ரூபா எதாவது கொடுப்பீங்களா? அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு. யாரை பார்க்க வந்தார்? எதுக்காக வந்தார்? யாரை சந்தித்தார்? எங்கே சந்தித்தார்? ஒரு நோக்கம் இருக்கணும்ல, ஒரு காரணம் இருக்கணும்ல. ஒன்றுமே இல்லையே. அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் அறிக்கை விட்டேன், அதை நீங்கள் பொருள்படுத்த மாட்டீங்க. நான் கேள்வி கேட்டேன், ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. சரி, அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க? அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க. எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க. என்னது சொல்லுங்கள்? 73 இடம் வென்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னதை நீங்கள் கேட்பீங்க? யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க, கேட்பீங்க? சார், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதானியோட வருகையை வந்து முதல்ல ஊடகங்கள் தான் அந்த செய்தியை வெளியிட்டாங்க. ஊடகங்கள் வந்து இது குறித்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறது நீங்கள் பேசணும்ல. இப்போ நாங்கள் கேட்குற இந்த கேள்வி கேட்குறீங்களா? நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ பேசுனதை நீங்கள் யாரை தான் சந்திச்சாருன்னு கேட்கணும்ல. எதுக்கு வந்தார்? எந்த ஒப்பந்தமே போடலைன்றீங்க 3 ஆண்டுகளில். அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது? சொல்லுங்கள். மழை பாதிப்பு பகுதிகளை நீங்கள் நேரில் போய் பார்க்க வாய்ப்பு இருக்காது? பார்ப்போம். அங்கே நான் இங்கேருந்து போகணுன்னு நான் வேறு வேலைகளை திட்டமிட்டிருக்கோம் இல்லையா? இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது, பார்க்குவது செய்வாங்க. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறதில்ல. அது தன்னெழுச்சியாகவே எங்கள் பிள்ளைகள் தன்னுணர்வுலேயே செய்வாங்க. எச்ராஜாவுடைய வழக்கு பற்றி எப்படி பார்க்குறது? எச்ராஜா சரி, இப்போ எச்ராஜா வந்து தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரதான் அவர் வந்து நீதிமன்றம் வந்து சிறைத்தனை விதிச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெறுப்பு நபராக வந்து எச்ராஜா இருக்காரு. ஆனால் தற்பொழுது வரையும் அவர் மேலே நான் வந்து அது அவதூறு பேசுனது ஐயா எச்ராஜா அதை விட்டுருவோம்.
அதை தாண்டி அவதூறு பேசுகிற ஆளுகளை சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அந்த வலைவலிகள் பேரெல்லாம் நான் சொல்லணுமா? உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஒரு கருத்தாக எதிர்கொள்ள முடியல, சரி நான் களத்தில் நிற்கிறேன், என்னை திட்டுங்க. என் தாய், என் மனைவி, என் பிள்ளைகளெல்லாம் பேச வேண்டிய அவசியம் வருது. அந்த மாதிரி ஊடகங்கள்லாம் நாங்கள் வழக்கு கொடுக்க வந்தால் வழக்காக எடுத்திருக்கா இந்த அரசு? வழக்காக எடுக்குதா? பதிவு பண்ணுதா? நான் அதை காட்டணுமா? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போனாவது அதுவாது வழக்காகுதா? அப்போ என்ன பண்ண முடியும்? நீங்கள் உடனே ஐயா எச் ராஜா மேலே போயிட்டீங்க. அவர் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாரா? இந்த திமுக சார்பாக ஆளுங்கட்சி சார்பாக ஒரு வாடகை வாய்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அனுப்பட்டா? உங்களுக்கு இந்த காணொலிகளெல்லாம் மனிதர்கள், நாகரிகமுள்ள மனிதர்கள் வாழ்கிற நாடு தானே அது. அதிமுக ஆட்சியில் இப்படி தான் எல்லாரையும் கூட்டி வச்சு பேசிட்டு இருந்தாங்களா? என்ன அளவுக்கு காங்கிரஸை எதிர்த்து போராடி அவனாவது இருக்கானா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாராவது இப்படி தான் வலைவலி வச்சுக்கிட்டு வாடகைக்கு வாய்களை வச்சுக்கிட்டு திட்ட விடுறாங்களா? சொல்லுங்கள். ஏன்னா சீமானவர்கள் வந்து ரஜினியை சந்திக்கிற பிறகு அதுக்கான விமர்சனம் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே லிசன் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சங்கி என்ற வார்த்தைக்கு வந்து கலைஞர் இருந்த சீமானவர்கள் வந்து தற்போது சங்கி என்ற வார்த்தையை வந்து நண்பன்ற மாதிரி சொல்றாரு. சீமானவர்கள் பேசுறது வந்து அதிகமாக முரண்பாடு இருக்கிறதுனால ஒரு இதில் என்ன முரண்பாடு இருக்குது? சங்கின்னா நண்பன் பொருள் அப்போ இருந்தால் இருக்குது. என்னையே நீ சங்கின்னு சொல்கிற? அதுக்கு தான் செருப்பத்தி காட்டினேன். என்னை சங்கினா அடிப்பேன்னு. உண்மையான சங்கி நீ தானே சங்கி. இப்போ எல்லா அமைச்சரும் போய் நீங்கள் வந்து அங்கே நிர்மலா சீதாராமன், அங்கே இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கல, என்ன காரணம்? பிரதமர் என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நம்பவில்லை. நான் சங்கி. நீங்கள் காலையில் மகன், மாலையில் அப்பா, ஒரு சதுரங்க விளையாட்டுனா கூட்டிகிட்டு வர வேண்டியது, கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது, ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது, 100 ரூபா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை? 5 ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்து அனுமதிக்கும் போது அது சங்கி இல்லது. சங்கியா இல்லையா? ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார்? பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரா இல்லை அமைச்சரா? இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு. அவரை வச்சு வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு இனிக்குது. எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் வெளியிட்டு கூட கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அப்போ சங்கி இல்லை. ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது ஐயோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராதா? ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம். 2 பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம். அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா? அது சங்கின்னு சொல்லுவியா? இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் ஐயா நல்லகண்ணு, எங்களுக்கு அப்பா போல். அவரும் நான் 4 மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது, காணொலி இருக்குது, படமும் இருக்குது. ஒரே போராட்டத்தில் 2 போராடினது இருக்குது. அதெல்லாம் அந்த சந்திப்புலலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள், ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே. உங்களுக்கு என்னைய பேசணும் அதானே, அதுக்கு பேசுகிறீங்க. உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும்போது ராமனுடைய நண்பன் அனுமான்னு சொல்கிறதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சங்கினா தமிழில் நண்பன்னு பொருள் வருது. திராவிடன்னா என்ன வருது? என்னை பாருங்க தம்பி, நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழில்? திருடனுங்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழித்து பொருள் பார்த்தாலும் திருட்டு பையன் தான் வருது. என்ன பண்ணலாம்? சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழனுங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன், இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்துனதை விடவா அது அசிங்கம். இன்றைக்கி தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு உள்ளாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுகிறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கி தானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? ஒரு நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் உட்காந்து தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்லல? ஏன் சங்கி? இல்லை இருங்க சரி இருங்க. இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பார்க்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லலை? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேளுங்க. ஐயா நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு எடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தியை சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா?
பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய் திருவண்ணாமலையில் உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சா இல்லையே, சாரம் குடிச்சா இல்லையே. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல, இந்த பேரிடர் மீட்பில் தானே போய் செத்தாங்க. அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? 2 லட்சம். அது சத்தமாக சொல்லணும்ல. நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க. 2 லட்சம் கொடுத்தீங்க. அரசு பணி தானே. அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க. அதுக்கு 2 லட்சம். ஒரு படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார். அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு? 5 லட்சம். 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடித்து செத்ததுக்கு எவ்வளவு? 10 லட்சம். இது எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான ஆட்சி முறை? அப்போ இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயம் குடித்து சாகிறது தான். இதில் நான் வேற சொல்லணுமா நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொடுத்துருவாங்களே? கோரிக்கை வைக்கிறது நம்மளுடைய. இப்போ தொடர்ந்து அரசியல்லையும் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வைக்கிற கோரிக்கையே எடுபடாதுன்னு இல்லை, கேட்குறது அப்படி நிராகரிக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டுருக்காருங்களா? ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் இவ்வளோ விழுக்காடும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எனக்கு விளங்கிடணும். அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க, இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க, பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்மந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா? ஏன் கூப்பிடல? ஏன்னா அதில் என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சி எல்லாம் இருக்குது. அதுவும் கூட்டணி கட்சி, அதுவும் அது எப்படி? அதுதான் இந்த ஆட்சி. சமத்துவம் சம உரிமை பேசுகிற கட்சி அதெல்லாம் ஒரு இளவு வெறும் வெற்று வார்த்தை, வெட்டி வார்த்தை. ஒரு வார்த்தை, ஒரு நடந்த உண்மையை சொன்னால் உன்னை அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? அதிமுக ஆட்சியில் நான் இப்போவும் கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இருக்கும்போது இந்த மாதிரி வாடகை வலையொலிகளை வச்சுக்கிட்டு இப்படி கேவலம் பேசுனது எங்கேயா நடந்திருக்கா? கொஞ்ச நாளாக அப்படி பார்க்க சார், நடிகர்களோட அரசியலை வந்து கடுமையாக எதிர்த்து சீமானவர்கள் வந்து தற்பொழுது விஜயோட அரசியலை வந்து வரவேற்கிறேன்னு சொல்லிடுறீங்க, தற்போது அவர் எதிர்க்கிறீங்க. ஸோ இந்த ஒரு கோட்டை வந்து சீமானவர்கள் அதிகமாக மாறுபடுறாரு மாதிரி தெரியுது சார். ஒன்றா ஒரு மாறுபடுறாரு, வேறுபடுறாரு, ஊறுபடுறாரு, எதையாவது சொல்லிட்டு இருக்காரு. கொள்கையில் முரண் இருக்குது. தம்பிங்கிற பாசம், அண்ணங்கிற பாசம், அது அன்புலாம் அது வேற. எடுத்து வைக்கிற கோட்பாட்டில் நாங்கள் வச்சிருக்க கோட்பாட்டுக்கு முரண் இருக்குது. அதில் கேள்விகளை எழுப்ப வேண்டியது இருக்குது. திரும்பி ஒன்று புரியுதா? நீங்கள் பெரியாரை எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டியாக ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் விளக்கணும். மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க. மதச்சார்புள்ள சமூக நீதி ஒன்று இருக்கான்னு நான் கேட்கணுமா, கேட்க வேணாமா? மதச்சார்புள்ள ஒரு சமூக நீதி இருக்கா இந்தியாவில்? அப்புறம் அதுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி? உங்களுடைய கோட்பாட்டில் இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு தருவியலா மாட்டியலா? இருக்கா இல்லையா? இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா மதச்சார்பில்லாத சமூக நீதி எங்கே இருக்குது? சரி, உங்கள் சமூக நீதி கோட்பாட்டில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருக்கான்ல, பொருளாதார அடிப்பில் பின்தவங்க 10 விழுக்காடுன்னு ஐயா மோடி சொல்லிட்டுருக்காருல, அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அருந்ததிற்கான இடஒதுக்கீடை ஏற்பீங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. எங்ககிட்டேருந்து எடுத்து கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா? இது யாருமே நீங்கள் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்கக்கூடாதா? என்னது இது? முரண்படுறாரு. தம்பி, அண்ணன் தம்பி பாசம் வேறு, அரசியலுக்கு வர்றது வேறு. சேவை செய்யுங்க, வேணும்னு செய்யுங்க. இப்போ எங்கள் ஐயா விஜயகாந்தோட நாங்கள் முரண்பட்டோமா? ஊழலை ஒழிக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறக்க முடியும்? நீங்கள் ஒரு கோட்பாடுன்னு வைக்கும்போது அதில் கேள்வி வருத. நான் இலவசத்தை ஒழிக்கணுன்றேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். கல்விக்கேற்ற சம்பளம், அதற்கேற்ற கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க. அதை எப்படி சொல்கிறீங்க? மீன் பிடிச்சி கொடுக்கக்கூடாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேள்வி பேசுகிறீங்க. சில வாய்ச்சவடால் வீரர்கள் வெட்டி வாயில் கம்பு சுற்றுவார்கள்னு பேசுகிறீங்க. மீன் பிடிச்சும் கொடுக்கணுங்கிறீங்க. அதானே இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்கள் மனசான்ற சொல்லுங்க. இலவசம் வளர்ச்சி திட்டமா வீழ்ச்சி திட்டமா?
இலவசத்தில் கொடுக்குற அந்த பொருளுக்கு கொடுக்குற பணம் இருக்குல்ல, அதை எங்கேருந்து எடுக்கிறீங்க? அதில் இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுறீங்க? 10 லட்சம் கோடி கடனை கொண்டாந்து நிறுத்திட்டு 50,000 கோடி வட்டியை கட்டிக்கிட்டு இது ஒரு ஆட்சி முறைன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. இலவசம் கொடுக்கறது எல்லாம் இது ஒரு பெரிய இந்தியா முழுமை கொண்டாண்டிங்க. அவன் மகாராஷ்டிரா எப்படி கொடுத்தானா பெண்களுக்கு 2,500 கொடுத்து இப்போ இந்த 1000 கொடுத்துருக்கீங்க. 25 தேர்தல் 26 தேர்தல் இருக்கும்போது 2,000 ரூபா தருவோம்னு அறிவிக்கலைன்னா என்ன கேளுங்க. அப்புறம் இது ஒரு ஆட்சி முறையா? விமர்சிக்கிறீங்க, முரண்படுறீங்கிறது. முரண்பாடுங்கிறது என்னன்னு இருக்குல்ல, கோட்பாட்டில் முரண்பாடுவோம். ஆனால் பந்தபாசத்தில் அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில் முரண்பாடு வருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா.